பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேச முடியாது கொடுத்த வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனை விசுவாசியதவனோ ஜீவனை காண்பதிலே, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். இந்த வார்த்தையோட முக்கியமான ஒரு கற்பொருளே ஜீவனுள்ள வாழ்க்கை அல்லது தேவனுடைய கோபம். எதை நாம் இறுதியாக தேர்வு செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுய விருப்பத்தின்படி, சுய ஆசையின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பேர் விரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் ஆவிக்குரிய கட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அப்பேற்பட்டவர்களுக்கு தேவனோட ஆவியானவர் இந்த நாளை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி தான் யோவான் ஸ்நானம் மூலமாக கொடுக்கிற ஒரு காரியம். குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. பிரியமானவர்களே, குமாரன் என்று சொல்லப்படும் பொழுது அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை உடையவனாக காணப்படுகிறோம். அந்த நித்திய ஜீவனை நாம் உடையவராக காணப்படும்னா நான் என்ன பண்ண வேண்டும் என்றால், நான் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை நான் என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் ஒரு சேவியராக நான் முன்னிறுத்த வேண்டும். அதேபோல் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவரே நான் சார்ந்திருக்கிற பொழுது தான் இந்த விசுவாசம் பரிபூர்ணம் அடைகிறது. அப்போ இந்த விசுவாசம் பரிபூர்ணம் அடையும் பொழுது நான் நித்திய ஜீவனை உடையவனாக நான் காணப்படுகிறேன். நித்திய ஜீவன் என்பது மரணத்துக்கு பிறகு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக காணப்பட்டாலும், நாம் எப்பொழுது இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் சொந்தராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைய நாளிலிருந்தே, அன்றைய தருணத்திலிருந்தே அது தொடங்குறதை நாம் காண முடிகிறது. அப்போது இந்த விசுவாசம் நம்முடைய மரணத்திலிருந்து, அதாவது ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஜீவனை கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு நகர்த்தி செல்கிறது. அது மட்டுமல்லாமல் அது எதை அறிய வைக்கினா, பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிய இந்த நித்திய ஜீவன் உதவி செய்கிறது. அப்போ அந்த நித்திய ஜீவனை நான் அறிஞ்ச புறவும் நான் அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அந்த ஜீவனை, அந்த நித்திய ஜீவனை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாளில் கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்திருந்தால், நடந்திருந்தால் நீங்களும் நித்திய ஜீவனை சுமக்கிறீர்கள் என்ற அர்த்தம்தான். ஆமென். அப்போ இரண்டாவது ஒரு காரியம், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, ஜீவனை காண மாட்டான் என்று ஒரு எச்சரிப்பின் செய்தி இங்கே வெளிப்படுகிறது. அதாவது விசுவாசியாதவன், விசுவாசிக்காமல் என்பது ஒரு காரியம் என்பது நிராகரிக்கிறது, தேவனுடைய அழைப்பை நிராகரிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவரை சார்ந்திருக்காமல் தங்களுடைய சுய சித்தத்தின்படி வாழ்கிற ஒரு காரியம்தான். அப்பேற்பட்டவர்களுக்கு ஜீவன் கண்டிப்பாக கிடைக்காது என்ற ஒரு காரியத்தை இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போது விசுவாசம் இல்லாமல் நம்ம நிறைய ஜனங்கள், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜனங்கள் எல்லோருமே பாவத்திலே மரித்தார்கள். அது மட்டுமல்ல, இப்படி விசுவாசிக்காமல் இருந்த ஜனங்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு கடைசி நாளில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ மூன்றாவது காரியம், இப்படி விசுவாசிக்காமல் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். இயற்கையாகவே எப்போ பாவம் நம்ம உலகத்துக்கு வந்துச்சோ அப்போமே தேவனுடைய கோபம் நம்ம மேலே இருந்துச்சு. அந்த கோபத்தை நீக்கின் விட்டு தான், ஆக்கினி நீக்கின் விட்டு தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய வார்த்தையாகிய அவரே இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த உலகத்தை அன்பு செய்ததை நான் பார்க்க முடியாது. யோவான் 3:16. அப்போ யாருமே அழிஞ்சிடக்கூடாது, யாருமே கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் அவர் குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை விசுவாசிக்காமல், அவரை நான் ஏற்றுக்கொள்ளாமல், அவரை மறுதளித்து நான் வாழும் பொழுது தேவனுடைய கோபம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய தலைமையில் நிற்கும். அது ஒரு நித்திய நரகாக்கினைக்கு, நித்திய ஆக்கினைக்கு, வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு அதை நம்மளை நிலைநிறுத்தும் என்பதே இந்த வார்த்தை நம்மளை சுட்டி காட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளும் தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபமாக, ஒரு பரிதாபமான சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை நாம் இந்த நாளில் உணர வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் வெற்றியாக நாம் கொண்டாடுகிறோம், ஆனால் அது வெற்றி அல்ல. இயேசு கிறிஸ்துவை வாழ்விலை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான ஒரு வெற்றி. அந்த வெற்றி ஒரு சமாதானத்தின் வெற்றி, ஒரு சந்தோஷத்தின் வெற்றி, அது நிரந்தரமான வெற்றி, அது நித்திய ஜீவனை கொடுக்கிற வெற்றியாக காணப்படுகிறது. அப்போ இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் விசுவாசிக்காமல், நான் இயேசுவை பற்றி அறியாமல் இருந்தோம்னால் கண்டிப்பாக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை அறிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவரை பற்றி இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு இடங்களையும் சொல்லப்பட்டிருக்கும், சொல்லப்படாத இடங்கள் இல்லை. வார்த்தை எல்லா இடங்களும் செஞ்சிட்டு
ஏன் வருஷத்தில் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் நாள் என்று நம்ம ஒரு விடுமுறை நாளாகவே நம்ம கொண்டாடுகிறோம். அப்போ இயேசு தெரியாமல் யாரும் இருக்க முடியாது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த நாளில் அவரை யாரென்று அறிவோம். அவரை அறியும் பொழுது நித்திய ஜீவன் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நித்திய ஜீவன் என்னை எங்கு கொண்டு செல்ல போகிறது, அது யாரோடு கூட இருக்கிற வாழ்க்கை என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். தேவன் இதை கேட்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா.